Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanadhimidandasya Jnananjanasalakaya Sakshuranmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate giri yakrpatamaham vande Shri Gurum Dinadaranam Paramanandam Madhavam Shri Chaitanyam Ishwaram. Namo Vishnuvadaya Krishna Pristaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shonyavadi Bhashyadadeshadarine. Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna ki Ishvara Grace Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Srila Gurudev ki Nidai Gaura Premanandi. Hare Krishna Prabhuji. Hare Krishna Mataji. So am I partner? Okay, Telugu matakama. ஓகே, நம்ம இங்கே விட்டோம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃபேன் நம்ம பாம்பே வந்திருக்காரு இல்லையா? ஸோ அங்கே வந்து அவர் அந்த புது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்திருக்காரு. ஓகே, அங்கே டிவோடிஸ்லாம் சொல்ல ரெடி ஆகலன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இருந்தாலும் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகேயன் மகாதேவ்யா அவருடைய வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெங்கிறார். ஏன்னா அது பண்டல் ப்ரோக்ராமுக்காக. அப்போ கார்த்திகேயன் மகாதேவியாட்ட கொஸ்டின் கேட்குறார். ஒரு கொஞ்சம் ஜாப் இருக்குன்னா 50 பேர் அப்ளை பண்ணுறாங்க. இப்படி ஆயிடுச்சு நம்ம எஜுகேஷனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ப்ரோப்பா சொல்கிறார். இப்படி வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வேலை இல்லைன்னா நெக்ஸ்ட்லேட்டாக மாறிடுவாங்க சில பேர். இந்த மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் மாறிடுச்சு, இதனால என்ன யூஸ் அப்படின்னு ப்ரோப்பா கேட்குறாரு. இதான் லாஸ்ட்டில் விட்டோம் இல்லையா? உடனே அந்த மகாதேவியா சொல்கிறார், இல்லை இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஒரு அரசியல் கட்சி கொண்டு போகிறோம். இப்போ தான் ஜனதா பார்ட்டி, இப்போ பாரதிய ஜனதா இருக்கலாம். அப்போ தான் இந்திரா காந்தி ஃபர்ஸ்ட் டைம் தோக்குறாங்க. அவங்கள எடுத்துகிட்டு இவங்க வராங்க. மொரார்ஜி தேசாய் வருவான்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் புதுசாக வரோன்னு சொல்லி சொல்லுவார். இல்லை ஒரு குப்பையை எடுத்துகிட்டு இன்னொரு குப்பை வருது, அவ்வளோதான் அப்படின்னு பார்ப்பார். ஏன்னா யார் ஒருத்தர் கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்கோ, யார் பகவத்கீதை படிச்சிருக்காங்களோ அவங்களால தான் ராமராஜ்யம் மாதிரி ஒரு ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா மக்கள் வந்து அறியாமல் இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸுக்கும் அரசியல்வாதிகளும் தெரியல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. ஸ்ரீமத் பாகத்தில் சொல்கிற மாதிரி எல்லா மனிதர்களும் எப்படி இருக்காங்கன்னா 4 அனிமலை கம்பேர் பண்ணுறாங்க. நாய்கள், பன்றிகள், கழுதைகள், ஒட்டகம். ஓகே, இந்த 4 அனிமலுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அதனால் இந்த 4 பேர் இருக்கனால, இந்த 4 மாதிரி இருக்கனால மனிதர்கள் அதே மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவங்களுக்கு நல்லது என்ன பண்ணணும்னு தெரில. நான் மீட்டிங்கில் பேசினேன். பிரபா சொல்கிறார், அப்போ எல்லாம் யாருமே ஒன்றுமே சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னாரு பிரபா. இதே மாதிரி மீட்டிங்கில் சொல்கிறார். அந்த பாம்பே பந்தல் ப்ரோக்ராம் சொல்கிறார். நம்ம ஆனால் எப்படி பண்ணுறோம் பாருங்க, ஏகப்பட்ட மணி கொண்டு வரோம். இப்போ கூட 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். எந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி கூட இவ்வளோ கொண்டு வரதில்லை. பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி கூட. இந்தியாவுக்கு நிறைய நன்மை இருக்குது, நம்ம இப்படி சேவை பண்ண போனோமா அப்படின்னு சொல்கிறார். எக்கனாமிக்கலாகவும் மெட்டீரியல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நன்மை இருக்குது. ஸோ பிரபா இப்போ சொல்கிறார், இங்கே உள்ள ரூமோ ராதா தாமோதர் டெம்பிள் இருக்க ரூமோ எல்லாம் ஒன்று தான். நியூயார்க்கில் இருக்கிற பில்டிங்லாம் எல்லாம் ஒன்று தான். நான் ராதா தாமோதர் டெம்பிளில் வந்து இந்த மூலையில் கிச்சன் வச்சுருப்பேன், அந்த மூலையில் படுத்திருப்பேன், இந்த மூலையில் புக் டேபிள் இருக்கும். ஒரே ரூம் தான். ஓகே, நான் பார்த்தோம்ல சின்ன ரூம், அதான் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபாதம் முடிச்சிடுறாரு. ஓகே, பாம்பேயில் பார்த்தா பெரிய அப்பார்ட்மெண்ட்டு.
ஸோ ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் இந்த டிடியை பார்க்கறதுக்கு வருவாங்க, நிறைய அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குல்ல, அதெல்லாம் அட்டன் பண்ண வருவாங்க. எல்லாம் நீங்கள் நல்லா உற்சாகமாக பண்ணுங்கள். நீங்கள்லாம் வந்து இளைய மனிதர்கள், நீங்கள் உற்சாகமாக பண்ணுங்கள். அப்போ தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்லுவாங்க, எங்களுடைய உற்சாகம் வந்து உங்ககிட்ட என்ன வருது பிரபுபாத் அப்படிம்பாங்க. ஓகே, பிரபுபாத் சொல்கிறார், நான் வந்து ரொம்ப வயதான மனிதன், ஆனால் அந்த பக்தர்கள்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிரபுபாதுடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ தேஜஸாக இருக்கும். ஓகே, அவர்கிட்ட வந்து ஆன்மீகமான அந்த ஒளிவட்டம் தேஜஸ் வந்துகிட்டே இருக்கு எப்பயுமே. அதனால் அவர் வந்து ஓல்டு பர்சன் மாதிரியே இருக்க மாட்டாங்க. கிருஷ்ண உணர்வை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிரைட் ஃபேஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒரு பக்தர் என்ன பண்ணுவார், ஒரு வெர்ஸ் படித்து பர்பர் படிப்பாங்க. ஹிருதயானந்த கோஸ்வாமி மகாராஜ், கிரிராஜ் இவங்கெல்லாம் லெக்சர் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிரபுபாதர் பந்தபுரம் பேசுகிறார். ஸோ இந்தியாவோட ரியல் மெசேஜ் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லித்தரணும். மக்கள் வந்து துரதிருஷ்டவாசியாக இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்திய மக்களே இந்த மெசேஜை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, உதாசீனப்படுத்திட்டாங்க. ஸோ அப்போ வந்து சில பக்தர் என்ன பண்ணாங்களா, இந்த மாதிரி பிரபுபாதர் ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரீச் பண்ணோன்னே நவீன நாகரிகம் ஒரு தோல்வியை சந்தித்தது அப்படின்னு சொல்லி போஸ்டர் பெருசாக போட்டிருக்காங்க. ஓகே, ஒரே சொல்யூஷன், ஒரே தீர்வு என்னன்னா கிருஷ்ண உணர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஈவினிங் லெக்சர் வந்து பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. இப்போ காங்கிரஸ் கொஞ்ச நாள் ஜெயிப்பாங்க, அப்புறம் பிஜேபி ஜெயிப்பாங்க. நம்ம வந்து எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் பேசக்கூடாது. ஒரு நாள் ஒருத்தர் அரசியலில் இருப்பார், அப்புறம் வேற ஏதாவது வருவாங்க, இது நமக்கு தேவையில்லாது. ஸோ பிரபுபாதர் பேசவே முடியல. ஆனால் கொஷின் ஆன்சர் வர அவருடைய பதில்கள் ரொம்ப வேகமாக இருக்கும். ஓகே, ரொம்ப உடம்பு முடியாட்டாலுமே இந்த கொஷின் ஆன்சர்லாம் வரும்போது என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த உற்சாகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் கேட்குறாரு கொஷின், சாண்ட் பண்ணும்போது ராமா கிருஷ்ணா ரெண்டுமே சாண்ட் பண்ணுறோம். நாங்கள் சாண்ட் பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. இந்த மந்திரத்தில் ராமா கிருஷ்ணா ரெண்டுமே சாண்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே நான் எல்லாம் கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ தான் பார்க்குறேன், ராமனுடைய ஃபோட்டோனே பார்க்கவே இல்லையே. ராமர்னா சீதாராமன் மெயின் பண்ணுறாரு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீதாராமன் வந்து பயங்கர ஃபேமஸ், கிருஷ்ணர் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். அதனால ராமர் எங்கே இருக்கிறாரு, அந்த ஃபோட்டோ நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் பார்க்கல, பட் உங்களால் கேட்க முடியல ராமாவா அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்பார். உடனே அந்த மனிதன் திருப்பி சொல்லுவார், நான் பார்க்கணும், நான் பார்க்கலையே, ஃபோட்டோ பார்க்கலையேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். பிரபுபாதருக்கு இப்போ கோவம் வந்துடும். ஆனால் நீ கேட்குற இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் திருப்பி அந்த கேட்கறதுடைய பெனிஃபிட்ஸ்லாம் பிரபுபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, நீங்கள் பார்க்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, கேட்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவ்வளோதான் உட்காந்துருவாரு. இன்னொருத்தர் கேட்பாரு, எப்படி ஒரு மத சார்புள்ள மனிதன், ரிலீஜியஸ் பர்சன் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், எப்படி அவர் மூவ் பண்ணலாம் இந்த மெட்டீரியல் வேல்டுன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ முதல்ல நீ வந்து உன்னுடைய ஆன்மீக அடையாளத்தை அறிஞ்சுக்கணும். நீ முட்டாளாகவும் ரவுடியாகவும் இருக்கிறதுனால நீ தான் உடல் நினச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி முதல்ல ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்மீக குரு தேவை அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஆனால் யாருக்குமே இந்த சீரியஸாக பிரபுபாதரை ஃபாலோ பண்ணணும்னு இன்டென்ஷன் கிடையாது. ஓகே, சும்மா அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஃபாலோ பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து அங்கே இந்த கூட்டத்தில் யாரும் கேட்கல. ஸோ அவள் பிரபுபாதத்தை ஒருத்தர் கேட்குறார் ரொம்ப கேஷுவலாக, ஆன்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, நம்ம ஒரு ஆன்மா வந்து எல்லா உடலையும் இருக்குன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். எப்படி வந்து அந்த இந்திராணி பிராணியாக ஒரு இந்திரியப்பே பரமனக மனசிஸ்து பராபுத்தி புத்தேஸ்து யோ புத்தேஸ்து பரதஸ்துபா.
ஸோ அந்த மாதிரி அந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி வந்து எப்படி வந்து உடலை விட புலன்கள் மேலே புலன்களை விட மனது மேலே அப்படி ஒன்று கடைசியில் சோல் வந்து மேலே அந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனால் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் படிக்கணும், படிக்காமல் எப்படி முடியும்? அந்த புக்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் படிங்க முதல்ல அப்படின்னு. ஓகே, எனக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் கூட நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை படிக்கிறதுல, ஆன்மீக எஜுகேஷனில். நீங்கள் வந்து எப்படி சுத்தியில் எடுத்து தட்டுறது அந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் டெக்னிக்கலாக கற்றுக்கிறீங்களே தவிர காலேஜில் போய் டீச் பண்ணுறது அது என்னது? ஒரு பௌதிக விஷயத்தை நம்ம டீச் பண்ண தெரிஞ்சுட்டு பெரிய ஆள் மாதிரி இந்த பேக்கை போட்டுட்டு இல்லைன்னா பேக் எப்படி வச்சுக்கிட்டு ஷூட் கேஸு இல்லைன்னா லேப்டாப் இதெல்லாம் வச்சுட்டு பெரிய பயங்கர வேலை பார்க்குறாங்க அப்படின்ற பேரோடு என்ன பண்ணுறாங்க? யூனிவர்சிட்டி, காலேஜ், அப்புறம் வந்து இந்த வேலை பார்க்குற இடம், கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் யாருக்குமே இந்த ஆன்மீக கல்வியை கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லை. அது இன்ட்ரெஸ்ட் தானே கற்றுக்க முடியும். இதனால் சில்ப வித்யா தான் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எப்படி சுத்தியில் எடுத்து தட்டலாம், அதுவும் ஒரு கலை தானே. ஜெயிலில் கல்லை உடைக்கிறதும் ஒரு கலை தான். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஆஃபீஸில் வித வேலையை பார்த்துட்டு சேலரி வாங்குறாங்க. ஜெயிலில் பெல் அடித்தா சாதம், ஆமாம் பெல் அடித்தா சோறு, பெல் அடிப்பாங்க, அப்போ எல்லாம் சாப்பிட உட்காந்துரும், அதுலேயும் வேலை பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கே கம்பெனிலையும் உள்ள கரெக்டாக வரணும். 30 நாளில் தான் சூழ்நிலை அது எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான். ஓகே, அதனால் இது வந்து இங்கே ஆன்மீக எஜுகேஷன் சொல்லித்தரல அப்படிங்கிறது பிறப்பாக. ஓகே, ஆனால் இந்த விஷயத்தை பெருமையாக நினைக்கிறாங்க எல்லாரும். ஓகே, இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறது, காலேஜ் போகிறது, யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுலாம் பெருமையாக நினைக்கிறாங்க. ஆன்மீக விஷயத்தை கற்றுக்க நேர்மை இல்லை. பிறப்பா சால்ட்டார். ஒரு நாள் நைட்டு வந்து ஜேஎம் காந்தி இவர் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸாக இருக்கிறார். ஓகே, அவர் வந்து கெஸ்ட் லெக்சராக இருக்கிறார். அவர் பேசுகிறார். அதுக்கு வந்து பவானந்த கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு? ஒரு 2 வருஷம் படிக்கிறார், 2 படங்கள் படித்து அதோடைய பர்பட் படிக்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் 5th காண்டோலேருந்து. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டு, கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டார். ஓகே, ஒரு மனிதன் கேட்குறார், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா ஏன் அவரை வந்து நமக்கு உணர முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறாரு, எல்லாரும் புத்திசாலி இல்லை, மேக்ஸிமம் எல்லாம் ராஸ்கல்ஸாக இருக்காங்க, முட்டாளாக இருக்காங்க. மனுஷியாலும் சகஸ்தேஷு கஷ்டித்தே சித்தையே. ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளில், கோடிக்கணக்கான மக்களில் ஒருத்தர் வந்து பெர்ஃபெக்ட் ஆகுவார், ட்ரை பண்ணுவார். அப்படி பெர்ஃபெக்டான கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒருத்தர் தான் கடவுளை புரிஞ்சுக்க முடியும். அதனால் கடவுளை புரிஞ்சுக்கிறது ஈஸி கிடையாது நமக்கு. ஆனால் கடவுளை புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் கடவுளே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொருத்தர் கேட்குறார், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்கிறார். மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அப்படின்னு சொல்கிறார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது, கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடவுளே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார் போல், அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள், அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, பிரபா சொல்ற அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தர்மோ அபிருத்தோ காமோஸ்மி. எப்போ வந்து அந்த வரைமுறைக்குள்ளே இருந்து ஒரு பௌதிகமாக இல்லாமல் ஆன்மீகமாக வாழ்க்கையை கடைபிடிக்கிறீங்களோ அப்போ அது வந்து கிருஷ்ணன் ஒத்துக்கிறார், நான் தான் அந்த மேரேஜ் லைஃப்னு. ஓகே, கிரகஸ்த ஆசிரமாக சொல்கிறாங்க. ஆசிரமானா அதில் கிருஷ்ண உணர்வு இருக்கணும். எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது எவ்வளோ முடியுதோ கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுறது. ஓகே, இதுதான் கரெக்டு, அது வந்து அப்ரூவ்ட் அப்படின்றார் பிரபாத். ஓகே, அப்போ அந்த மனிதன் இந்த பர்பட்டை இப்போ தான் வாசிச்சார் இல்லையா, பவானந்த கோஸ்வாமி அந்த பர்பட்டை படிக்கிறார். அதில் வந்து பிரபாதர் வந்து கிரிட்டிஸ் குற்றம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பன்றி மாறி மனிதர்கள்லாம் இப்படி ஒரு புலன்கள் மேலே தான் நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி புலன்கள் மேலே தான் நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு, வந்து ஆன்மீகத்தில் இன்பம் நாட்டமே இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அதில் சொல்லி பாயிண்ட் பண்ணி காட்டார், நீங்கள் தான் அங்கே சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி மோட்டார் ட்ராமில் வந்து 2 மணி நேரம் போகிறாரு, அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நைட்டு வரார், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 9 o'clock வரார், 7 மணிக்கு கிளம்புறாரு, 9 o'clock நைட் வரார். கல்கட்டாவில் நம்ம நிறைய பேர் இருப்பாங்க, கல்கட்டா மாம்பேலாம் காலையில் போயிடுவாங்க வேலைக்கு, ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நைட்டு வருவாங்க. ஓகே, வந்து சாப்பிட்டுட்டு புலனுகர்ச்சி அனுபவிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஓகே, இதுதான் நாங்கள் பண்ணுறோம், டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் தப்பே இல்லை, நீங்கள் இங்கே குத்தம் சொல்லிக்கீங்களே. உங்களுக்கு எதுவும் தப்பாக படலையான்னு கேட்குறாரு பிரபாதர். எனக்கு எதுவும் தப்பாக படலையான்னு அந்த மனிதன் சொல்கிறார். அப்போ ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு வந்து இந்த மாதிரி லைஃப் வந்து
சரி கிடையாதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னு சொல்லி முடிச்சிருவார். ஓகே, திருப்பி அந்த மனிதன் கண்டிப்பாக பண்ணுறார், விட மாட்டேங்கிறார் பிரபுபாதர். அவருடைய பாயிண்ட்டு கிடச்சிச்சான், அவர் ப்ரூவ் பண்ணுறான் இந்தியாவில் எப்படி இருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், நாய்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறார், நாய்கள்லாம் கூட இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க தான் ஒரு பாயிண்ட்டு. நாய்கள்லாம் கூட அப்படி சொல்கிறார் பிரபுபாதர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாய் வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா ஓகே, அது உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் அது வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடையாது. ஏன்னா உணவுக்காக நீங்கள் இப்படி கஷ்டப்படணுங்கிறது நல்ல வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். நோ, அது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஒரு பாயிண்ட்ல நான் ஒத்துக்கிறேன், இந்த உணவுக்காக இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். அக்ரீட் மீன்ஸ் அக்ரீட், அப்புறம் என்ன டிஸ்அக்ரி, தட்ஸ் ஆல் ரைட், நோ மோர் கொஸ்டின் சொல்லி அவ்வளோக்கு வரைச்சு அடுத்த மனிதனுக்கு போயிடும். ஓகே, இப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு பாருங்க, எல்லாம் இந்தியாவில் தான் கொஸ்டின், பாம்பேல தான் கொஸ்டின் கேட்குறாங்க. உலகத்துல எல்லாம் வேற வேறு கொஸ்டின், நல்ல கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின், would you agree that God is just a concept? கடவுள் வந்து ஒரு கான்செப்ட் தானா? இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவர் உண்மையிலே பெர்சன்னா நீங்கள் லாஜிக்கலாக எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாதர் ஏன் நான் அக்ரி பண்ணுறார்? அப்போ நீங்கள் லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணுங்கன்றார். உனக்கு லாஜிக்கே தெரியாது, உனக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மஸ்ட் நீ லாஜிக் கற்றுக்கொண்டார் பிரபுபாதர். இருந்தாலும் நீங்கள் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றார். ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்காங்க, எப்படி நீங்கள் லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும் அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பான்னு சொல்லி? ஸோ ஆனால் அம்மா சொன்னால் ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து அப்பா வந்து கிருஷ்ணர், அம்மா வந்து வேதங்கள். இந்த வேதங்கள் சொல்கிறது மூலம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ வந்து பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப நீங்கள் மெனக்கிடாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. ஓகே, அப்போ ஸ்வரூப் தாமோதர் இவர் வந்து பிரபுபாதருடைய சயின்டிஸ்ட் டிசைபிள். ஓகே, அறிவியல் இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்கார், பெரிய பேப்பர்லாம் எழுதியிருக்கார், நிறையா சயின்டிஸ்ட் டிசைபிள். ஓகே, அதனால் பிரபுபாதர் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் லெக்சர் கொடுக்க சொல்லுவார் ஸ்வரூப் தாமோதரை. அந்த மகாராஜ் கொடுக்குறாங்க. ஸ்வரூப் தாமோதர் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறார் கிருஷ்ண கான்சியஸ்னஸை. ஓகே, பயங்கர டெக்னிக்கலாக இருந்தது ஒரு ப்ரெசன்டேஷன், எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, பிரபுபாதர் சொல்கிறார் வெரி சக்ஸஸ். பிரபுபாதர் சொல்கிறாரு எல்லாம் போன போது ஸ்வரூப் தாமோதர் லெக்சர் முடிஞ்ச பிறகு எல்லாம் போயிட்டாங்க. அப்போ சொல்கிறார், நான் இந்த மாதிரி எனக்கு சயின்டிஸ்ட் வேர்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் ப்ரீச் பண்ண ஆசைப்பட்டேன், அதனால் நான் இவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இவர் இந்த சயின்ஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரீச் பண்ணுறாருன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அப்போ அங்கே பாம்பேயில் உள்ள ப்ராமினென்ட் டாக்டர்ஸ்லாம் வராங்க, இந்த சீஃப் கெஸ்ட் லெக்சராக வராங்க. கெஷாரோ டேட்டி, டாக்டர் சர்மா, இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் டேட்டி வந்து இது பண்ணி சொல்கிறாங்க, இஸ்கானை வந்து பெருமையாக சொல்கிறாங்க. இதயத்தில் உள்ள நோயை குணப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி ஆங்ஸைட்டியில் வருது இல்லையா, பதட்டங்களில் வர இதயத்தில் நோயை குணப்படுத்துறதுக்கு வந்து பிரபுபாதருடைய மூமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. ஓகே, ஏன்னா மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இது சயின்டிஃபிக்காக வந்து இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னோன்னே பிரபுபாதர் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறார். ஏன்னா அந்த டாக்டர்ஸே இப்படி சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆங்ஸைட்டிலாம் குறைக்குது, இது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம்னா அவங்க பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் எனக்கு வருதுன்றார். ஓகே, தவாங்கேஸ்வர சுவாமி சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க சயின்ஸுக்கு இப்போ ரீசெண்டான்னு சொல்கிறார். ஆமாம், இது நிச்சயமாக தேவைப்படுது. ஏன்னா நவீன மனிதனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப தேவைப்படுது. இந்த சயின்டிஸ்ட்டை பற்றி நான் நிறைய குற்றம் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் சயின்டிஃபிக்கல் டேர்மில் பேசணும்னா ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். சயின்டிஸ்ட்டை பற்றி தைரியமாக பேசுவார், 3 கிளாஸ் யாரும் அனுப்பலன்னு சொல்லி. ஓகே, ஆனால் அவங்க டேர்மில் பேசணும் இல்லையா, அவங்க டேர்மில் நிறைய வச்சுருப்பாங்க, அவங்க அந்த டேர்ம்லேயே பேசினாலும் அவங்க ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி ஸ்வரூப் தாமோதர் பண்ணுவார். லைஃப் கம் ஃப்ரம் லைஃப். ஸ்வரூப் தாமோதர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின்னரை இது சவால் விடுவார். என்னன்னா, நீங்கள் வந்து உயிரிலேருந்து உயிர் தோன்றதுக்கு எங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்து என்னன்னா
லேபரேட்டரியிலே நீங்கள் உயிரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எல்லா விதமான லேபரேட்டரியில் நீங்கள் என்னென்ன கெமிக்கல் கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்றேன். ஒரு உயிரை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஓப்பனாக சவால் விடுறார் ஸ்வரூப் தாமோதர் பிரபு மகாராஜ். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சயின்டிஸ்ட்க்கு சவால் விடுறார், நோபல் பிரைஸ் வின்னருக்கு. உடனே அந்த நோபல் பிரைஸ் வின்னர் சொன்னால் தட் ஐ கேனாட் டெல் இட். பிரபு சொல்ல திருப்பி நீ என்ன சொன்ன, கெமிக்கல்லேருந்து உயிர் வரும்னு சொன்னேன். அப்போ எங்கள் சயின்டிஸ்ட் என்ன சொன்னார், உங்களுக்கு எல்லா விதமான கெமிக்கலும் தந்துடணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு உயிரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சவால் விடுறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லணும்ல, தட் ஐ கேனாட் செய்யணும்னு அர்த்தம். That means you don't know how to create. ஓகே, அது உங்களுடைய philosophy தப்பு. சயின்ஸ்னா என்னன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்கும், அதை செஞ்சோன்னா அந்த ரிசல்ட் வரும். 10 தடவை செஞ்சாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஓகே, அதுதான் சயின்ஸ். ஸோ அதனால் சயின்டிஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு எய்ம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் சொல்கிறாங்க, உங்களுடைய கருணை தான் பிரபா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபா சொல்கிறார், என்னால் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, பட் அவரால் யூஸ் பண்ண முடியும், அதனால் அவரை நான் ட்ரெயின் பண்ணேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ ஒரு நாள் கிரிராஜ் மகாராஜ் ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டிலேருந்து ஒருத்தரை கூட்டுறாங்க. அவர் பேர் மிஸ்டர் ரத்தன் சிங் ரஜ்டா. ஓகே, இவர் இந்த ஹரிகிருஷ்ணா மூமெண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த லீடர்ஸ்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ரஜ்டா அவர் பேர். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜி பார்க் பாம்பேயில் ஒரு பொலிட்டிக்கல் ரேலியெலாம் அட்டன் பண்ணிட்டு அந்த பிரபாதை பார்க்க வர்றார். ஸோ கிரிராஜ் மகாராஜா என்ன பண்ணுறார், அப்போ அவர் கூப்பிட போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த பொலிட்டிக்கல் ரேலியில் இருக்கும்போது அவர் கிரிராஜ் மகாராஜா மேலே கூப்பிட்றார் அந்த வேனுக்குள்ளே. அவர் வர்றார், அவர் பிரபாதை கேட்குறாரு, நான் அவரோட போகணும் தப்பா, இந்த மாதிரி எல்லா மக்கள் முன்னாலும் பேசினார், நானும் கூட இருந்தேன், அது தப்பான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, அவர் உன்னை ஹானர் தான் பண்ணார், ஓகே தான்றார் பிரபாத். அவர் கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாங்க, ராஜ்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக இருக்கணும், ஸோ தட் நான் பிரபாதரை மீட் பண்ண ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு முதல்ல பேசிட்டு டக்கு நீங்கள் கிளம்பி வந்துட்டார், உங்களை பார்க்கறதுக்காக வராருன்னு சொல்கிறார். நான் அடுத்த நாள் டெல்லி போகிறாரு, அங்கே டெல்லியில் ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாங்க, இந்த ராஜ்னாங்கிறவர் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பர், பாம்பே சவுத்தில் அவர் வின் பண்ணியிருக்கிறாரு, ப்ரெஸ்டீஜியஸ் டிஸ்ட்ரிக்ட்டு. அதனால் என்ன பண்ணுறார், அவர் ஏற்கனவே அவர் இந்த இஸ்கான் டெம்பிளை இடிக்கும்போது பால் தாக்கரே ஹெல்ப் பண்ணாலும் அதே மாதிரி இவரும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், ராஜ்னாவை ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ஓகே, அப்பயே அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாங்க. ஸோ ராஜ்னா உள்ள வரார், பிரபாதர் மீட் பண்ண வரார், அப்படியே இது பவுக் பண்ணுறார், மீன்ஸ் விழுந்து கும்புறார். ஒரே ஒரு தான் பிரபாதர் மீட் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறம் ஜெயிலில் தான் இருந்தார், 19 மாதம் ஜெயிலில் இருந்தார். ஓகே, ஜெயிலில் இருந்தீங்களா பிரபா கேட்குறார். ஆமாம் நான் ஜெயிலில் இருந்தேன், ஏன்னா இந்திரா காந்தியோடைய அந்த பீரியடில் பொலிட்டிக்கல் பீரியடில் நான் ஜெயிலில் போட்டாங்க, நீ 15,000 பேரை பொலிட்டிக்கல் வெண்டேட்டா வச்சு போட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி ஜே.கே. பிரகாஷ், மொரார்ஜி தேசாய் எல்லாரும் வந்தாங்க, ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாங்கன்னு சொல்கிறார். ஸோ கிரிராஜ் மகாராஜ் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னு, அதனால் உங்களுக்கு தர்ஷன் எனக்கு வேணும்னு சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். பிரபாத் ஆரம்பிக்கிறார் பாருங்க, அவர் எப்பயுமே யாரையுமே ஃப்ளாட்டரே பண்ண மாட்டார் பிரபாத். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பௌதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா முதல்ல இந்திரா காந்தியோட ரீஜனில் கொஞ்சம் பயம் வந்துச்சு, இப்போ ஜனதா பார்ட்டி வந்துருச்சு, ஓகே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, இது பேர் மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, அந்த ஆட்சி இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ இந்த ஆட்சியில் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, இது பேர் மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட், மெட்டீரியல் காம்ப்ரமைஸ். இது நம்ம உண்மையிலே ஹாப்பி வராது, இதெல்லாம் டெம்பரவரி தான், பெர்மனண்ட்டாக இது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்காது. அப்போ அவர் ராஜ்னா சொல்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட்லாம் தெரியுது பாருங்க, அத்தியாத்மிக அட்ஜஸ்ட்மெண்ட்லேனா எப்படி பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சான்ஸ்கிரிட் நாலேஜ் இருக்கு, வேதிக் நாலேஜில் இருக்கு அவருக்கு. ஓகே, ஸோ பீப்புளுக்கு உண்மையிலே மக்களுக்கு ஆன்மீக லைஃப்னா என்னன்னு புரியலை அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த பௌதிக உடல் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸால் ஆனது. ஓகே, பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதே மாதிரி 3 சட்டில் எலிமெண்ட்ஸ்,
மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோ, மன புத்தி அகங்காரம், சென்ஸ் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் ஆனது தான் இந்த உடல். இந்த உடலை புரிஞ்சுக்கிட்டு ஆன்மா இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதை புரிக்கலைன்னா நம்மளால் இந்த பௌதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஓகே, ராஜராக் புரியுது. ஓகே, இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய சேஞ்ச் வருது பிரபா அப்படின்னு சொல்கிறார். எல்லா பொலிட்டிஷியன் சொல்கிறது தான் அது. என்னன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மாரல் கோடே இல்லை இந்திரா காந்தி ஆட்சியில். இப்போ நாங்கள் வந்து ஆட்சி கொண்டு வரும்போது எல்லாம் மாறிடும்னு சொன்னார். ஆனால் பிரபாருடைய லெவல் வேறு, இவர் பேசுகிற லெவல் வேறு. ஓகே, ஆனால் ராஜராம் புரியுது இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணும்னு சொல்லி. ஆனால் அவருடைய லெவல் வேறு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ரீஃபார்ம் வந்து இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்குது, நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். எப்போ 1977 இது. ஓகே, அப்போ ஜனதா பார்ட்டி வந்தது. இந்த மாதிரி ஒரு ராமராஜ்யம் மாதிரி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறார். இப்போ என்னது 2025, 50 இயர்ஸ் ஆயிடுச்சுல. அது வி கேனாட் மேக். ஏன்னா ஏன் சேஞ்ச் பண்ண முடியலன்னா இந்த பேசிக்கான இதுவே என்ன பண்ணல, பகவத்கீதையே எல்லாரும் படிக்கல. பொலிட்டிக்கல் லீடர் எல்லாம் பகவத்கீதை உட்காந்து படிச்சுக்கணும். ஃபுல்லாக ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து ஆன்மானா என்ன, உடல்னா என்ன, இந்த கிருஷ்ணனுடைய சயின்ஸை கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் வரும். ஓகே, அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சேஞ்ச் வந்துடும். அந்த சயின்ஸ் கிடைக்கிற வரையும் இது ஹிந்துத்வா ரிலீஜியஸ் ஷார்பாக தான் நம்மளால் ஓட்டு சேகரிக்க முடியும். தவிர உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா இந்த மாதிரி உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சால் தான் என்ன யுதிஷ்டர்லாம் பண்ணார், நல்லது பண்ணார்ல, ராமர் பண்ணார். ஏன் ராமராஜ்யம் போகிறாங்க? ஏன்னா வந்து அந்த ஆன்மீகத்தை நோக்கி தான் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகத்தை நோக்கி இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி நோக்கி இருக்குது. நம்ம எல்லாமே இண்டஸ்ட்ரி மோட்டர் இதிலேயே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு லீடர் வந்தார்னா இந்த 4 ஒழுக்க முறைகளை வந்து முதல்ல கடைபிடிக்க வச்சுருவார். ப்ராஸ்டியூஷனை தடுத்துடுவார், மிருகவதை இல்லவே இல்லைன்னு பண்ணிடுவார். ப்ராஸ்டியூஷன் இருந்தாலும் ரொம்ப லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. மிருகவதை இருந்தாலும் அதை வந்து மாடு பண்ணவே கூடாதுன்னு சொல்லி தடுத்துருவாங்க. லிக்கர்லாம் இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல லைசன்ஸ் வச்சு ஏதாவது வச்சுருப்பாங்க. அப்புறம் சூதாட்டங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தடை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணினார்னா தான் உண்மையிலே உருப்படும். இப்போ ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஹிந்துத்வான்னு சொல்கிறோம், அப்புறம் கடவுள் நம்பிக்கை எல்லாம் சொல்லிட்டு ஒரு சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 ஒழுக்க விதிமுறைகள் மீறக்கூடிய செயல்களை என்ன பண்ணுறோம் பண்ணுறதுக்கு மக்களை தூண்டுறோம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நிச்சயமான அமைதி வரவே வராது. யுதிஷ்ட மகாராஜெலாம் பார்த்தீங்கன்னா, பரீட்சித் மகாராஜெலாம் 4 ஒழுக்க விதிகளை அடியோடு ஒழிச்சிட்டாங்க. மீன்ஸ் அந்த மீறவங்களை அடியோடு ஒழிச்சிட்டாங்க. அதனால வந்து மிகப்பெரிய ஒரு கண்ட்ரியாக வலுவெடுத்து. ஓகே, அப்படி பண்ணாத ஒழிய உண்மையிலேயே அமைதி வராது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யார் மாதிரினாலும் சரி. அதனால் மக்களுக்கு நம்ம நிம்மதியோ மகிழ்ச்சியோ வரப்போறது கிடையாது. ஏன் நிம்மதி, ஏன் மகிழ்ச்சி வருது அப்படின்னா, இங்கே 4 ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணும்போது கடவுள் நோக்கி ஒருத்தர் பிரயாணம் பண்ணுறார். அப்போ அமைதியாக வாழ்க்கை எல்லாமே. இந்த மாதிரி பணத்துக்கு பின்னால் போக மாட்டாங்க. அப்போ உண்மையில் அது ராமராஜ்யம் மாறிடும். ஓகே, அந்த மாதிரி லைஃப்பில் இப்போ எல்லாருக்கும் பிடிக்கல ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி சினிமா பார்க்குறது, இந்த மாதிரி ஜாலியாக லைஃப் இருக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ண முடியல, அந்த மாதிரி சேஞ்ச் வர முடியல. எவ்வளோ ஒருத்தர் நல்ல மனிதராக இருந்தாலும், மோடி மாதிரி ஒருத்தர் நல்ல மனிதராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? தி கேனாட் பிரிங் சேஞ்ச். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி செட் ஆஃப் பிராமணாஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். எல்லாரையும் பகவத்கீதை படிக்க சொல்லி எம்பிஸ்லாம் பகவத்கீதை படிக்கணும். எல்லா எம்பிஸ் எல்லா அசம்பிளிகளுக்கு வந்தாலே பகவத்கீதை படிக்கணும், கீர்த்தனை வச்சுக்கணும். இந்த மாதிரி அவங்களுடைய மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 அவங்கள வந்து என்ன பண்ணிடணும், பக்தராக மாற்றிட்டாங்கன்னா ஒருத்தர் நல்லவராக இருக்கிற செயல் பண்ண முடியும். இல்லை அவர் மாத்திரம் நல்லா இருந்து என்ன பண்ண முடியும்? கீழே இருக்கவங்கெல்லாம் பயங்கரமாக திங்கிங் வச்சுருந்தாங்க. எப்படி எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா சேனல் பண்ண வச்சு பகவத்கீதை சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாம் திலக் போட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜெலாம் திலக் போட்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து சேஞ்ச் வந்துடும். ஓகே, ஏன்னா க்ரீப் ஆஃப் பீப்புள் பிகேம் சேஞ்ச். அது வந்து 1% கூட இருக்காது, 0.00% தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க தான் டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா நாட்டில் அமைதி வந்துடும். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? அப்போ அந்த டாப் லெவலில் கரெக்டாக இல்லை, அதனால பிரச்சனை. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால் பிரபா சொல்லார், they say something, we say something, he says something, you manufacture something, but nobody knows what is reality. யாருக்குமே தெரியாது, உண்மை என்னன்னு தெரியாது. அதுதான் கஷ்டம்.
ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவர் ஒன்று சொல்லுவார். இப்படி யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்க சொல்றது பழிச்சுப்போம். உண்மையிலே என்னன்னு தெரியாது. உண்மையான விஷயம் என்ன? நத்தே வித ஸ்வார்த்த கதிகமி விஷ்ணு. உண்மையான கோல் நம்ம விஷ்ணு அடையணுங்கிறது தான் கோல். இதை நீங்கள் அரசியல் சாஸ்திரத்தில் வைங்க. ஃபஸ்ட்டு விஷ்ணு அடைகிறது தான் எங்களுடைய கோல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஆட்சியை தொடங்க. அப்போ கரெக்டாகிடும். இப்போ விஷ்ணு அடையிறதுங்கிறது கோல் இல்லையே. ஜிடிபியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதான் கோலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி நமக்கு உண்மையிலே அமைதி வரும்? பிரகலாத் மகாராஜ் சொன்னதையும் துருவ மகாராஜ் சொன்னதையும் மெயினாக வச்சு வாழ்க்கையை நடத்தணும்னா அப்போ உருட்டுரும் இந்த நாடு. இல்லைன்னா யார் வந்தா என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, எனக்கு ஒரு கவலை என்றாலும் பாடுவான்ல, அந்த மாதிரி தான். நமக்கு கவலையே கிடையாது. இது பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி நமக்கு சம்மந்தமே கிடையாது. யாராக இருந்தால் நமக்கு இல்லை. ரெண்டு பேரும் ஒரே தான், வேற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருமே விஷ்ணு பின்னால் இல்லை உண்மையிலே. ஓகே, சும்மா வெளிப்போக்குக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம், ஒருத்தர் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறார். அது சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். ஆனால் சப்போர்ட் பண்ணுறவங்க உண்மையிலே என்ன விஷயம்னு தெரியாது. அதனால் இது லாங் லாஸ்டிங்காக நம்ப முடியாது யாரையுமே. யார் தான் நம்பலாம்? பியூர் டிவோட்டிஸை நம்பலாம். அப்போ அது சப்போர்ட் பண்ணுறோம் என்ன பண்ணணும்? அரசியல் கட்சியில் இருக்க எல்லாரையுமே, எம்பியாக இருக்கிற எல்லாருமே பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்து, ஸ்கூல்ல எல்லாம் ப்ரேயர் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி 1 hour 2 hour டெய்லி ஸ்லோவாக சொல்லி கீர்த்தன் பண்ணி அவங்கள மாற்றிட்டோன்னா அப்புறம் தான் நல்லது நடக்கும். ஓகே, அது வரையும் என்ன பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த மகிழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நத்தே வித ஸ்வார்த்தகரி விஷ்ணு. விஷ்ணு தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி யார் மனதில் பதியுதோ அவரை தான் நல்லது பண்ண முடியும். ஆனால் இப்போ எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க? இந்த மண், இந்த 5 விதமான பொருள் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. 5 பொருளாக இருக்கு இல்லையா, அதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நேச்சுரல் வெல்த் இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எப்படி வறுமையிலேருந்து வெளியே வரலாம், ஆட்டோமேட்டிக்காக வறுமையிலேருந்து வெளியே வந்துடலாம் எப்போ விஷ்ணு வந்து வழிபட்டோமோ. இந்த மாதிரி மக்கள் ஒழுக்காக வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே விடுதலையாகிடும். அது வந்து அந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு புரிஞ்சிக்க முடியல, அதுதான் ட்ராபேக். ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். இந்த ராஜா வந்து கொஞ்சம் சின்சியராக இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, அந்த ராஜாவை எப்படியாவது முழுவதுமாக கிருஷ்ணரை ஏற்றுக்க வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. ராஜா அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டே இருக்கிறார். ஓகே, இப்போ வர கவர்மெண்ட் நல்லா பண்ணிடுவோம், நமக்கு கொஞ்சம் காசு பார்த்துடலாம், அதுதான் இருக்கிறார் அவர். இஸ் நாட் வெரி சின்சியர். மீன்ஸ் போக தெரிவிப்பார். இப்போ ஃபினான்ஷியல்லாம் வரும். ஸோ அதனால் ரியல் தர்மனா என்ன? மனித வாழ்க்கையின் நோக்கமான தன்னை அறியும் தான். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கோலாக வச்சுக்கணும். இதை கவர்மெண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ சூப்பராகிடும். இல்லைன்னா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ரப்பர் ஸ்டாம்ப் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ரிலீஜியஸாக நாங்கள் ஒத்துக்கிறோம், வி பிலீவ் இன் காட், காட் இஸ் கிரேட். அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் தான். அதனால ஓகே, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க, ஓகே இந்தியாலையும் ஓகே கடவுள் நம்பிக்கையை பேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன, ஹூ இஸ் காட்? உண்மையிலே செல்ஃபிலிஷன் என்ன? அந்த மாதிரி பிராமணர்கள்லாம் மேலே வச்சுக்கணும். அவங்க தான் இந்த உலகத்தை, இந்த நாட்டை வந்து கரெக்டாக கைட் பண்ண முடியும். ஓகே, அப்போ சொல்கிறாரு, இந்த மொராஜி தேசாவும் பகவத்கீதை படிச்சிருக்காரு. ஓகே, இவ்வளோ இருக்கு, பரவாயில்ல. பகவத்கீதை இருக்குல்ல, நீங்கள் பகவத்கீதை வந்து என்ன பண்ணோம், அதோட டைரக்ஷன் படி நீங்கள் நடத்துங்க இந்த சொசைட்டியை. ஆனால் அது உங்களுக்கு தெரியல, அதுதான் அவங்களுடைய குற்றம், அதுதான் வந்து டிஃபெக்ட்டு. பெரிய பெரிய லீடர்லாம் என்ன பண்ணுறாங்க, பகவத்கீதை படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பகவத்கீதை என்னன்னே தெரியல. ஏன்னா மொராஜி தேசா இப்போ தான், அவர் தான் பிரைம் மினிஸ்டர். இந்திரா காந்தி போயிட்டாங்க, மொராஜி தேசா வந்துட்டார். அவர் வந்து 90 years ஓல்டில் வந்து அவருடைய மூத்திரத்தையே குடிப்பார். அவர் வந்து அவர் ஏதோ ஒரு மெடிசன் இருக்குன்னு சொல்லி அந்த நிறைய, அவர் வந்து இஸ் வெரி பங்க்சுவல், ரொம்ப பெரிய பர்சன். அவர் இட்ஸ் நாட் லைக் நார்மல் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அவர் நிறைய நல்ல குவாலிட்டிலாம் இருக்குது. அவருக்கு பகவத்கீதை படிச்சுட்டு இருப்பார். அவர் அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அவர் சொல்லுவார், நான் இந்த பகவத்கீதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவத்கீதை படி அவர் சொன்னார்லான்னு சொல்லி பிரபார் கேட்குறாரு. ஆமாம் நான் பகவத்கீதை முடிச்சு அப்படி தான் சொன்னார். அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பகவத்கீதை படிச்சுக்கிறேன், அப்புறம் என்னை ஹராஸ் பண்ணுங்க அப்படி சொன்னார்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டார். ஓகே, ஏன்னா பகவத்கீதை வந்து ரொம்ப ஜெயிலில் இருந்த கூட, ஜெயிலில் இருந்தப்போ கூட இந்த மொராஜி தேசம் வந்து பகவத்கீதை டீட்டெயிலாக படிக்கிறான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு அவர்? இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டால இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜனதா இஸ் மை காட் என்றார். அந்த கட்சி பேர் ஜனதா. ஜனதா இஸ் மை காட். மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். நல்ல மனிதன் தான், இல்லைன்னு சொல்ல.
அப்படி எப்படி அப்புறம் ஃப்ரம் கிருஷ்ணா ஹவ் யூ கோன் டு வென் டு அரசியல் கட்சிக்கு எப்படி போனீங்க, ஜனதான்னு எப்படி போனீங்க? பகவத்கீதை படித்தா கிருஷ்ணா தானே கடவுள், அப்படி ஜனதா இஸ் மை காட்னு சொன்னீங்க. ரீசெண்டாக தான் சொன்னார்னு சொல்லி கேட்குறார் பிரபாதர். ஆமான்றார் ரஜிதா, ஆமான்றார். ஆனால் அதுக்கப்புறம் சொன்னார் அவர், ஏன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு சொல்லி கிளாஸே பண்ணாலும் பிரபாதர் சொல்கிறார், இல்லை இல்லை கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கவர்மெண்ட்டுடைய கடமை வந்து மக்களை வந்து கடவுள் உணர்வு உள்ளவங்களாம் மாற்றணும், அதுதான் கவர்மெண்ட்டுடைய கடமை. கிருஷ்ணனை பற்றி சொல்கிறார் பகவத்கீதையில், ரொம்ப சிம்பிள். மன்மனா பவ மத் பக்தோ, என்னையே நினச்சிட்டு என்னுடைய பக்தனா எனக்கு நமஸ்காரம் பண்ணி ஒர்ஷிப் பண்ணு. இதை ஏன் கவர்மெண்ட் டீச் பண்ணக்கூடாது? அவரும் பகவத்கீதை படிச்சிருக்காருல்ல, அப்புறம் ஏன் ஜனதா இஸ் மை காட்னு சொல்கிறார்? இங்கே வந்து நம்ம ஒரு பொலிட்டிஷியனை பற்றி குற்றம் கண்டுபிடிக்கல. மொரார்ஜி தேசாய் இஸ் வெரி ஹை பர்சன், காந்திஜி இஸ் வெரி ஹை பர்சன். என்ன சொல்ல வரோன்னா, கடவுள் பேஸ் பண்ணி இந்த அரசியலை வச்சுருக்கணும். இப்போ அரசியல்கள் வேறு மாதிரி போயிடுச்சு, ஆக்சுவலாக சாக்கடை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அப்போ அரசியல் எப்படி இருந்ததுன்னா, ராமராஜ்யத்தில் கடவுள் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருந்துச்சு. கடவுள் எப்படி சொல்கிறாலும் அதே மாதிரி வர்ணங்கள் ஆசிரமங்கள் இருந்துச்சு, அப்படியே எல்லாரும் கடவுள்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே கடவுள்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படி போகிறவனையும் பைத்தியக்காரன் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொசைட்டியில். ஓகே, அதுதான் வந்து பிரபாவுடைய பாயிண்ட். இந்த மாதிரி காட் கான்சியஸ்னஸ் வர மாதிரி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? டூ இட் சீரியஸ்லி. இப்படி பண்ணால் மற்ற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்னென்ன பிரச்சனை? அயல் நாட்டுக்கார சண்டை போடுறது, மிலிட்ரி நிறைய பெருக்கணும் அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் கிருஷ்ணரை பார்த்துப்பார். இந்த ஆழமான நம்பிக்கை வந்து எப்படி வரும் சொல்லுங்கள்? நம்ம எவ்வளோ பேசினாலும் அவனை அந்த பொலிட்டிஷியன் என்ன செய்வார்? இல்லை இல்லை இவர் பெரிய சாமி, இவருக்கு முறைச்சிக்க முடியாது, சரி சரின்னு தலையாட்டிட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லி எல்லாம் அப்படி தான் பண்ணுவார். ராஜினாமா அதே பண்ணுறாரு. இல்லை இல்லை இவர் முன்னால் ஏற்று பேச முடியாது, இவர் ரொம்ப கன்விக்ஷனாக இருக்கார், இவர்கிட்ட சரி சரி சொல்லிடலாம், ஆனால் நம்ம காரியத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க. ஓகே, ஏன்னா இவருக்கு விவரம் தெரியலன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் வரதான் இந்தியாவை வழிநடத்தணும். அப்போ தான் வந்து இந்தியா உருப்படும். அவங்க பாயிண்ட் கரெக்ட் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாங்க முன்னால். ஸோ ராஜநாடு இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எப்படி கிருஷ்ண கான்சியஸ் பரப்பலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் வந்து ஒரே ஒரு மனிதன் தான் இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு போனேன், எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். எங்களுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கீங்க, நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஆசை கூட இருக்குது, கிருஷ்ணனோட பரப்பணும் ஆசை கூட இருக்குது, அதனால் சீரியஸாக எடுத்துகிட்டு போங்க பிரபா சொல்கிறார். ஓகே, ராஜா எஸ் சார்ன்றார். எஸ் சார் கரெக்ட் அப்படின்றார். ஏன்னா அவரால் அவர் லெவலுக்கு மேலே ஏற்றுக்க முடியல. ஓகே, ஆனால் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, பிரபா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகே, பிரபா இது சீரியஸ், யாருமே இந்த மாதிரி சீரியஸாக எடுத்துக்கிட்டு இல்லை. பகவத்கீதை வந்து ரொம்ப பாப்புலரான புக்கு, எல்லாருமே பகவத்கீதை படிக்கிறாங்க. பாருங்கள், மொரார்ஜி தேசாய் கூட பகவத்கீதை படிச்சிருக்காரு, காந்திஜி படிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து குட் பொலிட்டிஷியன். அதனால் இவங்க வந்து பேட் பொலிட்டிஷியன் சொல்ல முடியாது. இப்போ இருக்க பொலிட்டிஷியன் வேறு மாதிரி இருக்காங்க, பகவத்கீதையே படிக்காமல் இருக்காங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகே, அவங்களாம் படிக்கிறவங்களாம் இட்ஸ் நாட் பேட், யார் குட் ஒன்லி. ஆனால் பெஸ்ட்டு என்ன, அதை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறது தான் பெஸ்ட்டு. அதை தான் பிரபாத் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, பட் பிரபாத் ஆல்சோ அக்ரீட். முந்தைய கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதை அக்ரி பண்ணிக்கிறார் பிரபாத். இப்போ ராஜா சொல்கிறார் எஸ் கரெக்ட் திருப்பி சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. பிரபாத் தட்ஸ் கரெக்ட் பிரபாத் அப்படின்றார். அதனால் ஒரு லிப் சர்வீஸ் மாத்திரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆமாம் கரெக்ட் தான் பிரபாத், லிப் சர்வீஸ் பண்ணால் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த கோயில் இடிக்கும் போது நீங்கள் வந்து அதை காப்பாற்றிருக்கீங்க, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கன்னு சொன்னார். நல்லா சர்வீஸ் பண்ணிங்கன்னார். ஆமாம் கரெக்ட், நல்ல டெம்பிள் நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ராஜராஜ் சொல்கிறார். ஓகே, ராஜராஜ் சொல்கிறார், நான் நிச்சயமாக உங்களுக்கும் மொரார்ஜி தேசாய்க்கும் ஒரு மீட்டிங் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டார். எப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட் சொல்லுங்கள், நான் வந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டார். ஓகே, பிரபா சொல்கிறார், என் லைஃபே நான் இது டெடிகேட் பண்ணிட்டேன், அர்ப்பணம் பண்ணிட்டேன், எல்லா டைமும் என் கன்வீனியன்ட் தான், நீங்கள் எப்போ பண்ண சொல்கிறீங்க நான் வந்து மீன்ஸ் ஐ கேன் மீட் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நான் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு வந்து இன்றைக்கோ நாளைக்கோ நான் இறந்துடுவேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோடய ஐடியா என்ன, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்கிறார். ராஜிதா வந்து சொல்கிறார், நிச்சயமாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். ஓகே.
ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதில்ல. இந்த பாம்பே சவுத்துக்கு வந்து நான் எலெக்ஷனில் ஜெயிச்சது வந்து ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்கள் நிச்சயமாக நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு போகிறார். ஓகே, ஸோ ஏதாவது சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபாத் முடிச்சிடுறார். அன்றைக்கி தான் லாஸ்ட் பந்தல் ப்ரோக்ராம், லாஸ்ட் டே. அன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிரா வரான். அவர் வந்து இன்ட்ரோடக்ஷன் பேச்சு கொடுக்குறார். ஓகே, பிரபாதெல்லாம் முடியல. அப்போ வந்து அங்கே பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு வாரம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பிரபாத் கிளம்புறார் அந்த வீட்டிலேருந்து. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மகாதேவியாட்ட கிளம்பும்போது பேசுகிறார். அப்போ வந்து ஒரு டிவோட்டியை வச்சு ஒரு சாரீ வாங்கிட்டு வர்றார். மிஸ்ஸஸ் மகாதேவியா, அந்த வீட்டு தலைவி, வீட்டில் உள்ள அம்மாவுக்கு. ஓகே, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். இது என்னுடைய நாவாத்மா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். மறுக்காதீங்க, நான் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தனால இது நாவாத்மா வச்சுக்கோங்கன்னு சாரீ கொடுக்குறார். அப்புறம் புதுசாக ஒரு டேப் ரெக்கார்டர் அதை மிஸ்டர் மகாதேவியை கொடுக்குறார். ஓகே, மகாதேவியோடைய பொண்ணுக்கும் ஒரு சாரீ கொடுக்குறார். அங்கே உள்ள வேலைக்காரலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கையில் மணி கொடுக்குறாரு. பிரபாத் ஒரு வட்டம் போகும்போது பிச்சைக்காரன் பசங்கள்லாம் ஓடிடுவாங்க. பிரபாத் எல்லாத்தையுமே கொஞ்சம் காசு கொடுப்பார். டிவோட்டி கேட்பாங்க, பிரபாத் திஸ் இஸ் நாட் கிருஷ்ண கான்சியஸ். கிருஷ்ண கான்சியஸ்லாம் என்ன பண்ணணும், நமக்கு துட்டு கொடுக்கூடாது, நம்ம வந்து பிரசாதம் தானே கொடுக்கணும், நீங்கள் துட்டு கொடுக்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாத் சொல்கிறேன். ஓகே ஓகே அப்படின்றார் பிரபாத். ஓகே, இங்கே பாருங்க, சர்வெண்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாரு. சர்வெண்ட்ஸ் நீட் சம் திங் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். ஓகே, ஆனால் பிரபாதம் கொடுக்குற மணி நல்லது விஷயம் யூஸ் ஆகும். நம்ம எதுக்காக மணி கொடுத்தாலும் அவன் எப்படி யூஸ் பண்ணலாம் தெரியாது இல்லையா. பிரபாதுக்கு மணி கொடுக்குறாரு, சர்வெண்ட்ஸ்க்கு மணி கொடுக்குறாரு. ஓகே, ஆமாம். ஸோ மகாதேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்ஸஸ் மகாதேவ் ரொம்ப ப்ளீஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இது எங்களுடைய டியூட்டி தான், நான் உங்களை வரவேற்றதுலாம், நீங்கள் இதுக்கெல்லாம் வாங்கி தரணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பிரபாத் வந்து ஒரு நாள் வந்து இந்த டேப் ரெக்கார்டரை ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது மகாதேவா சொல்லுவார், சூப்பராக சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதை பிரபாத் கொடுத்தவொடனே சொல்லுவார், பிரபாத் எனக்கு வேணாம் பிரபாத், நான் சும்மா சொன்னேன் அன்னைக்கு, நல்ல டேப் ரெக்கார்டர்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். நோ 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 நோ, உங்களுக்காக தான் வாங்கினேன், வச்சுக்கோங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லுவார். ஓகே, ஸோ அவருடைய குவார்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹரேகிருஷ்ணா லேண்டுக்கு மூவ் ஆகிட்டார். ஓகே, அப்போ அவர் சொல்கிறார், இந்த சுரபி சுவாமி மகாராஜ் மாதிரி யாருமே கட்டணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி புகழ்ந்து சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஹரேகிருஷ்ணா லேண்டுக்குள்ள இருந்துடாம லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், பெரிய பெரிய சிட்டி, லண்டன், பாரிஸ், இந்த மாதிரி பேலஸ் கட்டலை அவங்க கூட சுரபி மகாராஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கிரெடிட் கொடுப்பார். ஓகே, பெரிய ரூம் அவருக்கு இது பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து என்னுடைய ராதா தாமோதர் டெம்பிள் ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கின்றார். மிகப்பெரிய ரூம் அது. ராதா தாமோதர் டெம்பிள் வந்து கொஞ்சம் சின்ன ரூம் தான் அது. ஸோ இந்த காலத்தில் நான் உட்காந்து எழுத சொன்னேன் இல்லையா, இந்த காலம் உட்காந்து எழுதுவேன், இந்த காலம் உட்காந்து இது சமைப்பேன், இந்த காலத்தில் பிரசாதம் சாப்பிடுவேன், அதே மாதிரி தான் இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்கும். ராதா தாமோதர் பார்த்தோம் இல்லையா அந்த ரூம், இது வந்து பயங்கர பெருசு. ஓகே, ஆனால் பிரபாத் வந்து பிருந்தாவனம் எல்லா இடத்துலையும் பிருந்தாவனம் தான் அவர் பார்க்குறாரு. அவர் இது பேலஸ், இது சின்ன ரூம் அப்படின்னு பார்க்கவே இல்லை. அவருடைய பிளான் என்ன, கிருஷ்ண உணர்வை பரப்பணும். இதே மாதிரி ஒருத்தரை வந்து எதிர்பார்க்குறாரு, இருந்தால் நல்லாயிருக்கும். டிசிப்ளின்லையும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்லேயும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ அவர் பிரபாத் சொல்கிறார், டெய்லி தர்ஷன், என்னுடைய டெய்லி நான் ரொட்டீன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார் பாம்பேயில். வீக்கு ஒன்ஸ் சண்டே மாத்திரம் நான் கீழே வருவேன், ஒரே ஒரு லெக்சர் கொடுப்பேன், தர்ஷன் பார்த்து போயிடுவேன். ஓகே, என்னை ஜென்ரலாக வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்பயுமே வந்து கேட்டுருங்க, ஹவ் ஆர் யூ ஃபீலிங், இதுதான் தேவையில்லாத கொஷின். ஹவ் ஆர் யூ ஃபீலிங், ஐ எம் நாட் வெல், இது எதுக்கு எல்லாம் வந்து விசாரிக்கணும். யாரையும் உள்ளே விடாதீங்க. நான் வந்து புக் எழுதுக்கு நேரம் எனக்கு வேணும். ஒரு வாரத்துக்கு ஒரு கீழே வருவேன், வந்து டீட்டெயில் தர்ஷன் பண்ணுறேன், ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யாரையும் இங்கே நிசப்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஓகே, ½ அன் ஹவர் இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்,
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹவ் ஆர் யூ ஃபீலிங், திஸ் இஸ் நாட் டாக்கிங். அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்க பிரபார புக்கை வாங்கி படிக்கலாம் கொஞ்சம். ஓகே, பிரம்மானந்த கர்கமணி சுவாமி இதை சொல்வார். பிரபா ஆமாண்டுவார், ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் இது, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆன்சர் பண்ணிட்டு இருக்குது, வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ டிவோட்டிஸ்லாம் சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து 10th காண்டில் ஒர்க் பண்ணுங்கள், நாங்கள் வந்து மாறி மாறி இருந்துக்கிறோம் செக்ரட்டரியாக, யாரும் உள்ளே வர மாட்டாங்கன்னு சொல்லி இப்போ சொல்லிடுறாங்க, டிவோட்டிஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அடையிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஃபுல் ஃப்ரீடம், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்குது. மார்னிங் வாக் கூட இல்லை, மார்னிங் வாக்லாம் கூட இல்லை. பிரபாதில் வந்திருக்காருனால ஒரு கூட்டம் வந்துடுவாங்க, மார்னிங் வாக் போகலாம், லெக்சர் கேட்கலாம், பிரபாடு இருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க அங்கே. அவங்களாம் ஏமாற்றமாக போயிடும். ஓகே, ஏன்னா அவரால் மாடிப்படி கூட நடக்க முடியல, இப்போ அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஓகே, ஆனால் அந்த பிரபா டிசிபிள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டியிருக்காங்களா, அவர் சொல்கிறார், பிரபா சொல்கிறார், எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என்னால் ரீபே பண்ண முடியாது, என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கீங்க நீங்கள், நான் கிருஷ்ணாட்ட வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன், அவருடைய கருணை உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஹாஸ்திரி என்ன பண்ணுறேன், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன், ஸோ தட் நீங்கள் பக்தியில் வந்து முன்னேறணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரபா சொல்வேன். ஓகே, உங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ரொம்ப ரொம்ப கருணையாக இருக்கீங்க நீங்கள், எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க. சொருகாம சொல்வார், மற்ற டெம்பிளும் நல்லா பெஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பக்தி சேவை இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார் ஸ்வரூப் தாமோதரபுரம். ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார், அமைதியாக இருக்கிறதுக்கு இது பண்ணுங்கள், யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். ஓகே, ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும், யார் வந்தாலும் உடனே கீழே கூட்டி போயிட்டு தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்கிறார், நிச்சயமாக இனிமேல் அமைதியாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறார். ஓகே, ஸோ நியூ ஸ்டேஷன் அவருக்கு பிடிச்சிருக்கு, ரூம்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது, நல்லா எழுதுறாரு, புக்கில் எழுதுறாரு. ஏன்னா பாம்பே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோவை கூட மீன்ஸ் ஜன்னலை கூட திறக்க முடியாது, அவ்வளோ கோல்டாக இருக்கும். ஓகே, பனியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், நல்லா வெதரு, நல்லா ஜுகு பீச் வேறு நல்லா இருந்துச்சு, தர்ஷன் வேணால் பார்த்துக்கலாம், கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அந்த கிளைமேட்டு ஒத்து வந்துச்சு. ஆனால் பிரபா என்ன பண்ணுறாரு, நல்லா வேகமாக புக் எழுதுறாரு. ஓகே, ஸோ ஒரு நாள் என்ன பண்ணார், திடீர்னு யாருமே எதிர்பார்க்காதப்ப பிரபா வந்து கீழே வர்றார் டெம்பிள் ரூம் ஒரு நாள் காலையில். ஓகே, அங்கே வந்து அந்த வியாசாசனில் வந்து பிரபாவுடைய பிக்சர் வச்சுருக்காங்க. பிரபார் வந்தோடனே அந்த பிக்சரை எடுத்துகிட்டு பிரபாதர் உட்கார சொல்கிறாங்க வியாசாசனில். நான் வரேன்னு சொல்லவே இல்லை பிரபாதர். நிறைய பக்தர்களுக்கு தெரியாது, நிறைய பேர் வரவே இல்லை, எல்லாம் வழக்கம் போல் யாராவது லெக்சர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வராமல் இருந்தான். பிரபார் வந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லாம் முண்டி அடித்து ஓடி வராங்க. பிரபாத் வந்துட்டான், கீழே வந்துட்டாரு, எல்லாம் நியூஸ் வரவே வேகமாக வந்துடுறாங்க. உடனே அங்கே குரு பூஜை ஆரத்தி வைக்கிறாங்க பிரபாதருக்கு. பிரபார் பேசுகிறாரு. பிரபாத் சொல்கிறார், ஐ எம் வெரி சாரி, நான் கீழே வரமாட்டேங்கிறேன், ஆனால் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் குக் பண்ண விரும்புகிறேன், உங்கள் எல்லாருக்கும் பிரசாதம் சர்வ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி பிரபாத் சொல்வார். ஓகே, நான் ஒரு ஃபீஸ்ட்டு குக் பண்ணி இது பண்ணுறேன், நான் டெய்லி டெம்பிளுக்கு வரேன் இனிமேல் அப்படின்னு சொல்லுவார் பிரபாத். ஓகே, 8 o'clock வரை இருப்பேன் ஈவினிங்கு, தர்ஷனா டாக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், யாராவது கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், எவ்ரிடே நான் வருவேன்னு சொல்கிறார். சண்டே கூட நீங்கள் சொல்லலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன், இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். பிரபாவுடைய ஹம்பிள்னஸ். ஓகே, எக்ஸாக்டாக அவர் ரீட் பண்ணுறார் பக்தர்கள் மனதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால் பக்தர்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அது மாதிரி குரு பூஜையோடைய இதை வந்து முக்கியத்துவம் சொல்கிறார். ஓகே, ரொம்ப முக்கியம் குரு பூஜை பண்ணுறது. அதனால் அந்த குரு பூஜை சாங் வந்து ஸ்ரீ குரு சரணபத்மா, அது வந்து பிரபாதருக்கு நம்ம காலில் பாடுறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரபா அந்த குரு பூஜை சாங் மிஸ் பண்ணவே கூடாது, எந்த இடத்துக்கு போனாலும். பிரபாதுக்கு பூ போடணும் அந்த குரு பூஜை அப்போ. ஸோ அதில் என்ன முக்கியம்னா பிரேம பக்தி. பிரேமா பக்தி ஜாஹ ஹோய்த்தே ஆபிதா பீனா ஜாஜாதே
திவ்யஞான் ஹிருதய பிரகாசிதோ சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த திவ்ய ஞானம்னா என்ன? ஒரு குருவுடைய டியூட்டி என்னன்னா இந்த திவ்ய ஞானத்தை கொடுக்கறது. ஓகே, அதாவது இந்த ஆன்மா பற்றி ஞானத்தை கொடுக்கறது. இந்த ஆன்மா பற்றி ஞானத்தை வந்து குரு வந்து என்ன பண்றாரு, மனதில் வெளிப்படுத்துறாரு. அதனால அவருக்கு குரு பூஜை பண்றோம். ஃபார் த நான் டிவோட்டி திவ்ய ஞானம் வரவே இல்லை அபக்தர்களுக்கு. ஓகே, யார் ஒருத்தனை உடல் நினச்சிக்கிறாங்களோ, அமெரிக்கன், ஹிந்து, முஸ்லீம் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து திவ்ய ஞானம் வரல. யாருக்கு திவ்ய ஞானம் வந்திருக்கு? பக்தர்களுக்கு வந்திருக்கு. அதனால அந்த குரு பூஜை பண்ண கட்டாயம். ஸோ அதனால குரு வந்து வழிபடுறோம். ஏன்னா அவர் வந்து நமக்கு ஒரு உன்னத அறிவை கொடுத்துருக்கிறாரு. இது எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எப்படி உடலை வச்சுக்கிறது, எப்படி தக்காது கொள்வது, இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக எல்லாமே சொல்லித்தராங்க. ஓகே, பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சொசைட்டி லீடர்ஸ், சோசியல் லீடர்ஸ் இதனால் கொடுக்குறாங்க, எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறதுலாம். ஆனால் குருவுடைய பிஸ்னஸ் அது கிடையாது. ஓகே, குருவுடைய பிஸ்னஸ் என்ன? திவ்ய ஞான், ஆன்மீக அறிவை கொடுக்கறது தான். இது வந்து அவசியமானது யாருக்கு? மனிதனுக்கு. ஓகே, ஸோ மனித வாழ்க்கையை எடுத்த ஒருத்தருக்குடைய இது சந்தர்ப்பம் என்னன்னா, எப்படி இந்த திவ்ய ஞானத்தை பெறது? இந்த திவ்ய ஞானத்தை எப்படி பெறாங்க? ஹிதே பிரகாசித்தோ, இதயத்தில் அந்த ஆன்மீக குரு ரிவீல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி திவ்ய ஞானம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து சூன்யமாயிடும். உடல் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வந்து இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான லைஃபு. இந்த பிறப்பு இறப்பு கடலில் வந்து விழுந்துட்டோம் இல்லையா, இதுலேருந்து மீட்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஆன்மீக குரு. அதனால் ரொம்ப ரிஸ்கி லைஃப். இல்லை திவ்ய ஞானத்தை கொடுக்குறது வந்து ஆன்மீக குரு. நம்மளுடைய முயற்சியெல்லாம் போக முடியாது. இந்த கிருஷ்ண உணர்வுனால என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக போக முடியும். இது வந்து ஆர்டினரி நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால் ஆன்மீக குரு வந்து இந்த மாதிரி ஒருத்தரை என்லைட் பண்ணுறதுனால சொல்லிக் கொடுக்கறதுனால அவருக்கு நம்ம கடன்பட்டுணும். ஓகே, யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதா ந கதிகதோபி. அதனால குருவுடைய கருணை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதனால குரு பூஜை ரொம்ப முக்கியம். பிரபா சொல்றாரு பாருங்க, எப்படி வந்து நம்ம விக்கிரக வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி குரு பூஜாவும் முக்கியம். ஓகே, இது வந்து சும்மா ஃப்ளாட்ரிங் சொல்லுவாங்க இல்லையா, வந்துட்டாரியா பெரியார் வந்துட்டாருப்பா, அப்படி கிடையாது. குரு பூஜை விக்கிரக வழிபாடு மாதிரி முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து திவ்ய ஞானத்தை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் லெக்சர். தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு. ஓகே, ஸோ பிரபாதர் வந்து வந்துட்டு போனது வந்து எல்லா பக்தர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஓ பிரபாதர் நம்ம மறக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஸோ அதனால் பிரபா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங் வந்து ரூம்லேயே இருப்பார், எழுதிக்கிட்டே இருப்பார். பகாதம் டிக்டேட் பண்ணுறது, பிரசாதம் எடுத்துக்கிறது, யாராவது கெஸ்ட்டை பேசுகிறது, இந்த மாதிரி. ஸோ திருப்பி காலைல எழுந்திரிச்சு, காலைல 1 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணுவார், நிறையா இது டிக்டாஃபோன்லாம் சொல்லுவார். திருப்பி அந்த டேப்லாம் அனுப்பிச்சு எல்லோரும் அந்த புக்கை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு பசியே இல்லை. ஆக்சுவலாக அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் மில்க் இதான் எடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் வந்து பிரபாத ஆரஞ்சு ஜூஸ் கேட்குறாரு. ஆரஞ்சு ஜூஸ் வேணும். பசியே இல்லைன்னா ஒரு நாள் அது ஆசை வருது, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசை. ஓகே, அவர் வந்து கேட்குறாரு. அப்போ கோபிநாத் அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் பார்த்தா அங்கே ஆரஞ்சே இல்லை. ஓகே, பெல் அடித்து கேட்பார். பெல் அடிச்சு ரிங் பண்ணோன்னா ஜூஸ் கேட்குறாரு. அவனே கோபிநாத் உள்ளே பாட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஓடினார். ஓடி பார்த்தா உடனே பக்கத்தில் போய் டக்குன்னு ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, ஜூஸ் மேக் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்குள்ளே பிரபாத் நிறைய வட்டம் ஒரு இதாகிடுச்சு, பசி வந்துச்சுல. அவனுக்கு பெல் அடிச்சுட்டே இருக்கார். பிரபாத் ரிப்பீட்டட்லி ரிங் பண்ணிகிட்டே இருக்கிறார். கடைசியில் அந்த கோபிநாத் பிரபு ஜூஸை போட்டு வந்துட்டார், ரூமுக்குள்ளே வந்துட்டார். பிரபாத் கோவம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், பசியே இல்லாமல் இருக்கிறேன். கொஞ்சோண்டு பசி இருக்கும்போது நீ வந்து பல மணி நேரம் கழிச்சு வர்ற, ரொம்ப நேரம் கழிச்சு வர்ற, கோபப்படுவோம்ல வீட்டில எல்லாம், ரொம்ப நேரம் கழிச்சு இப்படி வர்ற, இவ்வளோ பசியே எனக்கு எடுக்கல, எனக்கு பசி வந்தோடனே இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு வர்றேன். அந்த மாதிரி பிரபாத் திட்டுவார். ஓகே, எனக்கு ஜூஸ் வேண்டாம் வேண்டுவார். கோபிநாத் பிரபு அந்த பிரபு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேபிளில் பவியமாக வச்சுட்டு போய் கிளம்பி வெளியே வந்து மீன்ஸ் வச்சுட்டு அப்படியே தள்ளி வந்துடுவார்.
ஓகே. பிரபா ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு சொல்லுவார் பிரபா, நீங்கள் என்னைய நல்லா சர்வ் பண்ணுறீங்க அப்படி சொல்லுவார். குவைட்டாக சொல்லுவார். ஓகே, நான் அவங்கள திட்டிகிட்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க. யார் ஒருத்தர் வயசாகிடுச்சோ அப்போ அவங்களுக்கு வந்து ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க. ஷார்ட் டெம்பர்னால் அவங்களுக்கு கோவம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இது மாதிரி அவர் கோவம் வந்துச்சு இல்லையா, அவர் ஜூஸ் கேட்டார், நல்லா சாப்பிடல, இருந்தாலும் ஒரு பசி வந்த மாதிரி இருந்தது, ஒரு ஜூஸ் கேட்டார், ஜூஸ் அந்த பழம் இல்லை, அவர் டக்குன்னு எடுத்து ஏற்பாடு பண்ணி பொண்ணு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிறப்பா வந்து சொல்கிறார் இல்லையா, இப்போ வந்து அவர் சொல்கிறார், அந்த கோவம் வந்துட்டு போயிடுச்சு, அந்த கிளாஸ் டம்ளராக எடுக்கிறார், நீங்கள் எனக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களை தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவாள். அந்த கோபிநாத் பிரபுக்கு வந்து தாங்க முடியாது. ஆமாம் ஆமாம், அவர் வந்து இந்த மாதிரி பிரபா பேசணும்னா அழுக வந்துடும் அவருக்கு. அவர் ரொம்ப எமோஷன் ஆகிடுவார், அதனால் பேசவே முடியாது. அப்புறம் சொல்லுவார், அப்படி அந்த வாய்ஸ் வந்து தழுதழுக்கும். சொல்லுவார், பிரபா ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நான் நிறைய தவறு பண்ணுறேன், நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், யார் கரெக்ட் பண்ணுவா, ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க பிரபா சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். ஓகே, பிரபா அசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரபா வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கிறார். அவருக்கு வந்து அந்த ஆக்சுவலாக அந்த அப்படைட் போயிடுச்சு, வயசானலாம் அப்படைட் போயிடுச்சு. ஸோ டைம் இருக்கா, 3 நிமிஷம் தான் இருக்கா. இப்போ கோஷின்னு ஒருத்தர் மீட் பண்ணுவார், இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆக்சுவலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நமக்கு டைம் அப் ஆயிடுச்சு. மிஸ்டர் கோஷியை மீட் பண்ணுவார், அது கொஞ்சம் நேரம் போகும். ஓகே, பாம்பே பண்டல் பண்ணுற ஒரு பெரிய ஆள், அது கரண்ட் மேகசினில் ஒரு எடிட்டர், அவரை மீட் பண்ணுறார். டிஸ்கஷன் அப்புறம் பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? 1 hour ஆயிடுச்சு. ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. பாயிண்ட்ஸ் போகலாமா? ஆசிரி பாயிண்ட்ஸ் இருக்கா? ரெடி ஆகிக்கோ. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து பிரகலாத மகாராஜா சொன்னது, துருவ மகாராஜா சொன்னது பின்பற்றினால நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறலாம். கரெக்டு. அந்த மாதிரி இருந்தா அரசியல்வாதியாக இருக்கணும். சொல்லுங்கள். 4 ஒழுங்குமுறைகளை நல்லா பயன்படுத்தணும். என்ன மாதாஜி? 4 ஒழுங்குமுறைகளை நல்லா பயன்படுத்தணும். கரெக்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஆசி மறந்துட்டியா? ஓகே சாதி. இதயத்தில் உள்ள நோய் குணப்படுத்துவதற்கு பிரபாருடைய மூவ்மெண்ட்டையும் நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டுவோம். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஒரு பாட்டு போகிற மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஆக்சுவலி ஒருத்தர் கேட்பார், நான் கொஸ்டின் ஆன்சர் செஷனில் வந்து இது ராமா இல்லையேன்னு சொன்னாரு. நான் பார்க்கணும், இங்கே நான் பார்க்கல, ராமா ஃபோட்டோவே பார்க்கல, ஃபோட்டோவே பார்க்கல, இங்கே நீங்கள் கிருஷ்ணா ராமா அதை கேட்குறீங்கல்ல, அது அப்பவும் ஒரு திருப்பியும் சொல்லும் போது பிரபா இது வந்து இந்த ஹியரிங் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவார், ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹியரிங் ப்ராசஸில் நம்ம வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது வந்து நமக்கு முடியாது. ஹியர் பண்ண தான் நம்மளால அதை வந்து இது பண்ண முடியும். கரெக்ட். அந்த மொரான்ஜி இருப்பாங்கல்ல, ஆமாமா, சோ ஹி இஸ் a good man, nice man. அவங்க வந்து ஹராஸ் பண்ணும்போது கூட வந்து பகவத்கீதா படிச்சுட்டா அவங்க ஜெயில கூட ஒரு பகவத்கீதா. ஆமா, he has very good habits. ஆனா அந்த அவர் சேஞ்ச் ஆகல. அரசியல்வாதியா வந்ததுக்கு அப்புறம் he completely அரசியல்வாதியா இருப்பார். முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆனோனே அவர் ஆக்சுவலா சேஞ்ச் ஆகல. அதான் பாயிண்ட். யுதிஷ்டர் மகாராஜா முதல்ல பிரைம் மினிஸ்டர் கிடையாதுல்ல. பிரைம் மினிஸ்டர் அவரை மாறினாரா என்ன? உலகத்துக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். மாறல இல்லை, ஏன்னா இஸ் ஆக்சுவலி ஃபாலோயிங் பகவத்கீதா. மொரார்ஜி சார் புரியல, பகவத்கீதா புரியல, அதான் பிரச்சனை. ஆமாம், சும்மா மீன்ஸ் ஹி இஸ் சப்போர்ட்டிவ், பட் அவருக்கு உண்மையிலே புரியாதுன்னா ஜனதா இஸ் மை காட்ன்றார். ஜனதானா மக்கள், ஜனதா பார்ட்டி, ஜனதா நிறைய இருக்குது. ஜனதானா மக்கள்னு அர்த்தம், ஜனதானா ஜனதா பார்ட்டி அர்த்தம். ஜனதா இஸ் மை காட். கிருஷ்ணா இஸ் காட்னா ஓகே, நீ சரி ஜனதா இஸ் ஏழையின் சிற்பில் இறைவனை காண்கிறேன். இதெல்லாம் இந்த மாயவாதி கிரியேட் பண்ணுது. ஓகே, என் பணக்காரன் சிரிச்சா இறைவனை காண முடியாதா? ஏழை தான் சிரிச்சா தான் இறைவனை, மிடில் கிளாஸ் சிரிச்சா இறைவனை காண முடியாதா? இதெல்லாம் தவறான ஒரு வார்த்தை. இதை மாதிரி தரித்திர நாராயணன் தவறான வாக்கியங்கள் இப்படி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு எடுத்ததே இந்த மாயவாதிஸ் தான். கலாரி மாதாஜி மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. என்ன சொல்லுங்க சொல்லுங்க கலாரி மாதிரி சொல்லுங்க. ஒரே நிமிஷம்.
கிருஷ்ணா பிரபு. ஆ பிரபுபாதர் சொல்றாரு, சுரபி மகாராஜர் மாதிரி யாருமே கட்டிடம் கட்ட முடியாது. ஹரே கிருஷ்ணா லைன்ல நல்லா கட்டியிருக்காங்க. அங்க பிரபுபாதருக்கு ரூம் எல்லாம் கூட நல்லா பெருசா இருக்கு, அந்த கிளைமேட்டும் அவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லா இடத்தையுமே விருந்தாவனமா தான் பாக்குறேன். என்னுடைய ஒரே வேலை என்னன்னா கிருஷ்ணா அருவை பிரச்சாரம் செய்யறதுதான் என்னோட ஒரே வேலை அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ மேடம், வெரி நைஸ், தேங்க்யூ. ஸ்மலா வேசம் பிரபு மீட்டா இருக்கீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. விக்கிரகங்களை வழிபடுவது போல குரு பூஜை செய்து வழிபடுவது மிகவும் முக்கியம் பிரபு. கரெக்ட் கரெக்ட், வெரி நைஸ், வெரி நைஸ், தேங்க்யூ. சரோஜா மாதாஜி சொல்லுங்க. ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் வந்து சயின்டிபிக் லெக்சரை ப்ரெசென்ட் பண்றாரு. அவர் வந்து அந்த மாதிரி சயின்டிபிக் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு ப்ரீச் பண்றதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பிரபுபாத் சொல்றாரு. அவருக்கு நான் ப்ரீச் பண்றேன், அவர் வந்து இந்த மாதிரி அவர் ப்ரீச் பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்முடைய இந்த காலத்து படிப்பு வந்து பயனில்லாததா போயிடுச்சு. அதனால மாணவர்கள் எல்லாம் வந்து தப்பான பாதைக்கு போறாங்க, நக்சலைட் அந்த மாதிரி இதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து நவீன நாகரிகம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. இதுக்கு ஒரே தீர்வு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. வெரி நைஸ், வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பகவத்கீதை ரொம்ப பாப்புலர் புக். சாரி சொல்லுங்க சொல்லுங்க. பகவத்கீதை பாப்புலரான புக்கு. ஆமா. பிரபுபாத் சொன்னாங்க எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும், கிருஷ்ணன் பத்தி பிரச்சாரம் பண்ணணும், அது எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஐ மீன் அந்த புக்குக்காண்டி படிக்க சொல்லணும். கரெக்ட் கரெக்ட், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபா வந்து லீடர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த ராஜ்ராடெல்லாம் அப்படி பேசுகிறார் இல்லையா, ராஜ்ராடே சொல்கிறார், நீங்கள் அந்த மாதிரி இங்கே மாற்றினா தான் அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் நிறைய பேர் மாற்றினீங்கன்னா மக்களுக்கு நன்மை பண்ண முடியும் அப்படிங்கிறது பிரபாவுடைய பாயிண்ட். ஓகே ஓகே, ஐ திங்க் எல்லாருமே கவர் பண்ணியாச்சு. ஹரே கிருஷ்ணா. இப்போ நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குது. ஓகே 5:45 6 o'clock யார் ஜாயின் பண்ணிடுங்க. நேரில் வரவங்க நேரில் வந்துடுங்க. ஸோ இங்கே இருக்க வைஷ்ணவங்களும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தப்யேவ ச பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.